மகனே இறைவா தூய ஆவி இறைவா உம்மை புகழ்கின்றோம் அன்புருவான இறைவா அகிலம் காக்கும் இறைவா அமைதி அருளும் இறைவா உம்மை போற்றுகின்றோம் நெஞ்சில் சுமக்கும் இறைவா நீதியில் நிறைவே இறைவா சுமை தாங்கியே இறைவா புகழ்ந்து போற்றி ஆராதிக்கின்றோம். கடவுளே உமது பேரன்பு கடவுளே உமது பேரன்பு
யோவான் எழுதிய நற்செய்தி அலகு 4 இறை சொற்றொடர்கள் 43 முதல் 54 முடிய. அக்காலத்தில் இயேசு சமாரியாவிலிருந்து கலிலேயாவுக்கு சென்றார். தம் சொந்த ஊரில் இறைவாக்கினருக்கு மதிப்பு இராது என்று அவரே கூறியிருந்தார். அவர் கலிலேயா வந்தபோது கலிலேயர் அவரை வரவேற்றனர். ஏனெனில் அவர்கள் திருவிழாவுக்கு சென்றிருந்த போது எருசலேமில் அவர் செய்தவை அனைத்தையும் கண்டிருந்தனர். கலிலேயாவில் உள்ள கானாவுக்கு இயேசு மீண்டும் சென்றார். அங்கேதான் அவர் தண்ணீரை திராட்சரசம் ஆக்கியிருந்தார். கப்பர்நாகுமில் அரசு அலுவலரின் மகன் ஒருவர் நோயிற்றிருந்தார். இயேசு யூதேயாவிலிருந்து கலிலேயாவுக்கு வந்திருப்பதாக கேள்விப்பட்ட அரசு அலுவலர் அவரிடம் சென்று சாகும் தருவாயில் இருந்த தம் மகனை நலமாக்க வருமாறு வேண்டினார். இயேசு அவரை நோக்கி, அடையாளங்களையும் அருஞ்செயல்களையும் கண்டாலன்றி நீங்கள் நம்பவே மாட்டீர்கள் என்றார். அரசு அலுவலர் இயேசுவிடம், ஐயா, என் மகன் இறக்கும் முன் வாரும் என்றார். இயேசு அவரிடம், நீர் புறப்பட்டு போவும், உன் மகன் பிழைத்துக் கொள்வான் என்றார். அவரும் இயேசு தம்மிடம் சொன்ன வார்த்தையை நம்பி புறப்பட்டு போனார். அவர் போய்க் கொண்டிருக்கும் போதே அவருடைய பணியாளர்கள் அவருக்கு எதிர்கொண்டு வந்து, மகன் பிழைத்து கொண்டான் என்று கூறினார்கள். எத்தனை மணிக்கு நோய் நீங்கியது என்று அவர்களிடம் வினவ, அவர்கள் நேற்று பிற்பகல் 1 மணிக்கு காய்ச்சல் நீங்கியது என்றார்கள். உன் மகன் பிழைத்துக் கொள்வான் என்று இயேசு அந்நேரத்தில் தான் கூறினார் என்பதை அவன் தந்தை நினைவு கூர்ந்தார். அவரும் அவர் வீட்டார் அனைவரும் இயேசுவை நம்பினர். இயேசு யூதேயாவிலிருந்து கலிலேயாவுக்கு வந்த பிறகு செய்த 2வது அருமடையாளம் இதுவே. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா, உமக்கு நன்றி. அன்புக்கினியவர்களே, அருளடையாளம் என்பது தாழ்ச்சி கலந்த இடைவிடாத நம்பிக்கை. இந்த இறைவாக்கு பகுதி நம்மை இறை அன்பில், குறிப்பாக அவர் மீது நாம் கொண்டுள்ள இறை நம்பிக்கையே நமக்கு வாழ்வளிக்கும் என்பதை நமக்கு வலியுறுத்தி காட்டுகிறது. அரசு அலுவலன் இவன் ஏரோது மன்னன் அரண்மனையில் பெரிய பதவியில் இருந்தவன். பல மைல் தூரம் கடந்து நடந்து இயேசுவினை சந்தித்து உயிர் பிச்சை கேட்பது அவனின் தாழ்ச்சி என்ற புண்ணியத்தை எடுத்துரைக்கிறது. ஆனால் நமது அன்றாட வாழ்க்கை சூழல்களில் சிறு பதவிகளும் பொறுப்புகளும் கொடுக்கப்பட்டாலே நாம் ஆடுகிற ஆட்டம் அனைவரையும் ஆட்டி விடுகிறது அல்லவா? இன்னைக்கு பார்க்குற சின்ன ஒரு சபையில், அல்ல ஒரு சங்கத்தில், அல்ல ஒரு அன்பியத்தில் ஒரு சின்ன பொறுப்பு கொடுத்தோன்னு ஆடுற ஆட்டத்தை பார்த்தா போப்பாண்டவரே கீழே விழுந்துடுற போல இருக்கு. அந்த அளவுக்கு வச்சு ஏதோ ஒரு பொக்கிஷம் கிடைச்சது போல மனிதர்களுக்கு மட்டுமல்ல, இறைவனுக்கே அடிபணிய மறந்து விடுகிறார்கள் சில சமயங்களிலே. பதவியை விடுங்கள் என்று கொஞ்சம் கை நிறைய பணம் பார்க்காதவன் பணம் பார்த்தாலே, சம்பாதித்தாலே, நான் எனக்கு எது கோயில், எனக்கு எதுக்கு திருச்சபை, எனக்கு எதுக்கு பிஷப், எனக்கு எது சாமியார், எனக்கு போக மாட்டேது, எனக்கு கடவுள் எதுக்கு கோயில் குடிச்சிட்டு ஒன்றும் எனக்கு தேவையில்லை, திருப்பலியா அது வழக்கம் நடக்குது தானே என்று மனநிலையிலே வாழ்கின்றவர்களும் இன்றைக்கு மிக அதிகமாக வந்து கொண்டிருக்கிறார்கள். பொருளாதாரம் உயர உயர கடவுளுக்கும் மனிதனுக்குமான தூரம் அதிகரிக்கிறது. அது எங்க முடியும்னு நமக்கு தெரியல. மேலும் குணம் தேடி வந்தவரை ஏமாற்றக்கூடிய நிலையில் இயேசுவின் பதில் ஒருவேளை இருக்கலாம். இயேசுவின் எரிச்சல் மிகுந்த துணி அவரை மனம் நம்பிக்கை தளர வைத்திருக்கலாம். ஆனாலும் அவர் சோர்வுறவில்லை. நாம் நமது இறை நம்பிக்கையில் எப்படி நமது சிந்திக்கின்ற நல்ல தருணம் இது. சிறிய துன்பத்திற்கும் சோதனைக்கும் பயந்து இன்று ஆண்டவரை விட்டு ஓடுகின்றவர்களே அதிகமாக இருக்கிறார்கள். இதில் வேடிக்கை என்னன்னா, சில பிரிந்து போன கிறிஸ்தவரிடம் நீங்கள் ஏன் போய்விட்டீர்கள் என்றால், கத்தோலிக்க குருக்கள், கன்னியர்கள் சரியில்லை, சிலை வழிபாடு, ஆயர் சரியில்லை, திருச்சபை சரியில்லை, அதனால்தான் நாங்கள் வேறு சபைக்கு சென்று விட்டோம் என்பார்கள். இதனை யார் மனதையும் புண்படுத்துவதற்காக நான் கூறாமல் இருந்தாலும் இதிலே சில உண்மைகளை அவர்கள் சொல்லவில்லை என்பதுதான் எனக்கு தெரிகிறது. மாறாக சின்ன சின்ன சோதனைகளை கண்டு அஞ்சாமல் அதனை வெல்ல அவரை பற்றி கொள்ளாமல் அவரை விட்டு விலகி ஓடுவது என்ன அறிவு, என்ன அனுபவம், என்ன விசுவாசம் என்று தெரியவில்லை. சோதனைகள் எந்த வடிவிலும் வரலாம். இறைவனே அதனை அனுமதிக்கணும். ஆனால் என் நிலையிலும் அரசு அலுவலனை போல ஆண்டவரை பற்றி பிடித்தால் நமது வாழ்வில் அடையாளங்களும் அதிசயங்களும் நடக்கும் என்பதில் எள்ளளவு ஐயமும் இல்லை. இந்த அரசு அலுவலருடைய விசுவாசத்தில் பல்வேறு பரிமாணங்களை நமக்கு சிந்திக்கலாம். முதலிலே அரசு அலுவலரின் தாழ்ச்சி,
அரசு அலுவலர் என்பது ஒரு மதிப்புமிக்க பதவி. அப்படி மதிப்புமிக்க பதவியில் இருக்கிற ஒருவர் பல தூரம் நடந்து ஒரு சாதாரண தச்சு தொழில் செய்யக்கூடிய ஒருத்தருங்க மோனிட்ட வந்து கெஞ்சுவது மற்றவர்களுக்கு இழுக்காகத்தான் இருந்திருக்க முடியும். ஆனால் இந்த அரசு அலுவலர் அதெல்லாம் பொருட்படுத்தாமல் தன்னுடைய வாழ்க்கையை அமைத்து கொண்டவர். இரண்டாவது, இயேசுவின் சோர்ந்து செய்யக்கூடிய வார்த்தைகள் சற்று நேர்மறையாக பார்த்தால் விசுவாசத்தை சோதிக்கக்கூடிய வார்த்தைகள். அப்படின்னா அந்த அடையாளங்களையும் அருஞ்செயல்களையும் கண்டால் என்று நீங்கள் நம்பவே மாட்டீர்கள் என்று சொன்னார்கள். அந்த வார்த்தைகளை அவரை சோர்வடைய செய்யவில்லை, ஆனால் உறுதியாக பொறுமையாக இருக்கிறார். மூன்றாவது, அவரின் விசுவாசம் இங்கே தனது மகனை அழைத்து வரவில்லை. இயேசு சொன்னவுடன் தன் மகன் குணமடைந்து விட்டானா என்று கேட்டு உடனே அறிந்து கொள்வதற்கு தொலைபேசி வசதியும் இல்லை. இயேசு தன்னோடு வர வேண்டும் என அவரை கட்டாயப்படுத்தவும் இல்லை. தனது மகன் குணமடைய வேண்டும் என்று பரிந்துரை வைக்கிறார், அவ்வளவுதான். எந்த வழியில் வகையில் குணப்படுத்தி இயேசு திருவுளம் கொள்கிறாரோ அதை ஏற்று அப்படியே கீழ்ப்படுகிறார். இதுதான் நமக்கு தேவையான பண்பு. கடவுள்கிட்ட விட்டுறணும், அவர் பார்த்துக்குவாரு. எந்த நேரத்தில் எதை நமக்கு செய்யணும்னு நினைக்கிறாரோ அதை செய்வார். அதான் நம்பிக்கை. என்னுடைய வாழ்க்கையில் கூட நான் பார்க்குற பார்த்துக்கு. இறுதியாக அவருடைய மகன் குணமடைந்தவுடன் தனது நன்றியை வெளிப்படுத்தும் விதமாக தன்னுடைய குடும்பத்தோடு இயேசுவை ஏற்றுக்கொண்டு மற்றவர்களுக்கு சாட்சியாக மாறுகிறார். இதுதான் அடையாளம், அருள் அடையாளம். விசுவாசத்தை வெறும் நம்பிக்கையாக கருதாமல் எல்லா வகையிலும் இந்த விசுவாசத்தை வெளிப்படுத்தவும் வேண்டும் என்பதை வெளிப்படுத்துகிறார். விசுவாசம் என்பது வெறுமனே நம்பிக்கை அல்ல. அந்த நம்பிக்கை பல பரிமாணங்களிலே வெளிப்படும் போதுதான் விசுவாசம் வளர்ச்சி ஆகிறது. நான் கடவுளை நம்புகிறேன் என்று வெறுமனே சொல்லிக் கொண்டிருந்தால் மட்டும் போதாது, அதை நம் வாழ்வில் அரசு அலுவலை போல செயல்படுத்த வேண்டும். அது அன்றாட வாழ்வில் ஒவ்வொரு நிகழ்விலும் வெளிப்பட வேண்டும். இன்னைக்கு மேலை நாட்டு கலாச்சாரத்தாக இன்று நம்முடைய நகரங்களிலே நம்முடைய கிராமங்களிலும் கூட பரவி வந்தாச்சு. பெற்றோர் பலர் நொந்து நொடிந்து நூலாகி கொண்டிருக்கிறார்கள். கலாச்சார சீர்கேடு. என் மகளை என் மகனை நான் இழக்க செய்துவிடுமோ? ஆலயந்தோறும் சென்று குடிசைகளிலோறும் சென்று ஐயா என் மகளை இழக்கும் முன் வாரும் என்று எத்தனையோ பெற்றோரின் வேண்டுதல்களுடைய காதிலே ஒலிக்கிறது. இளமையின் வேகத்திலே பெற்ற தாய் தகப்பனை மறந்து ஊட்டி உறவாடிய பந்தவாசத்தை எல்லாம் மறுத்து வாழ்வின் விளிம்பில் நின்று சாவின் பள்ளத்தாக்கில் இறங்க காத்து கொண்டிருக்கின்ற மகனுக்காக மகளுக்காக ஐயா என் மகன் இறக்கும் முன் வாரும் அல்லது இறங்கும் முன் வாரும் என்று விண்ணப்பிக்கின்ற பெற்றோர்களும் இதில் அடங்குவார்கள். எத்தனையோ விதவிதமான விசித்திரமான காரணங்களால் இன்று நமது பிள்ளைகள், மகன்கள் உடலில், உள்ளத்தில், பொருளாதாரத்தில், ஆன்மீகத்தில், குடும்ப வாழ்வில், அரசியலால் இறந்து கொண்டிருக்கிறார்கள். பெற்றோர் பலர் ஐயா என் மகன் இறக்கும் முன் வாரும், ஐயா என் மகனை இழக்கும் முன் வாரும், ஐயா என் மகள் இறங்கும் முன் வாரும் என்று அபயக்குரல் எழுப்பி கோயில் குளமென்றெல்லாம் அலைந்து கௌரவம் பாராது காவி அணிந்து மொட்டை அடித்து கால்நடையாக அலுவலன் தன் மகனுக்காக கெஞ்சி கதறது போல வாழுகிற பெற்றோரை புரிந்து கொள்ளவாவது முடியுமா? ஆமேன். மன்றாடுவோமாக. இறைவா, எங்களது நம்பிக்கையை ஆழப்படுத்தியருளும் அகலப்படுத்தியருளும். ஆமேன். ஒரு வார்த்தை சொன்னாலே நலமாகுமே, மனம் இறங்கும் ஆண்டவரே. உமது அருள் வரம் வேண்டினோ, உம் புகழ் நிதம் பாடவே. உமது அருள் வரம் வேண்டினோ, உம் புகழ் நிதம் பாடவே. ஒரு வார்த்தை சொன்னாலே நலமாகுமே, மனம் இறங்கும் ஆண்டவரே. உமது
உமது அருள்வரம் வேண்டினோ உம் புகழ் நிதம் பாடவே உமது அருள்வரம் வேண்டினோ உம் புகழ் நிதம் பாடவே கொடும் நோயின் பிணி நீக்கி நலம் தாருமே மனம் இறங்கும் ஆண்டவரே கடன் தொல்லை சுமை நீக்கி உடன் வாருமே மனம் இறங்கும் ஆண்டவரே கொடும் நோயின் பிணி நீக்கி நலம் தாருமே மனம் இறங்கும் ஆண்டவரே கடன் தொல்லை சுமை நீக்கி உடன் வாருமே மனம் இறங்கும் ஆண்டவரே உறவிழந்து போனாலும் மனம் சோர்ந்து போனாலும் உறவிழந்து போனாலும் மனம் சோர்ந்து போனாலும் உடனிருந்து பலம் தாருமே மனம் இறங்கும் மனம் இறங்கும் மனம் இறங்கும் ஆண்டவரே ஒரு வார்த்தை சொன்னாலே நலமாகுமே மனம் இறங்கும் ஆண்டவரே உமது அருள்வரம் வேண்டினோ உம் புகழ் நிதம் பாடவே உமது அருள்வரம் வேண்டினோ உம் புகழ் நிதம் பாடவே இருள் போக்கி இனி வாழ்வில் ஒளி தாருமே மனம் இறங்கும் ஆண்டவரே கண்ணீரின் நேரத்தில் தாயாகவே மனம் இறங்கும் ஆண்டவரே இருள் போக்கி இனி வாழ்வில் ஒளி தாருமே மனம் இறங்கும் ஆண்டவரே கண்ணீரின் நேரத்தில் தாயாகவே மனம் இறங்கும் ஆண்டவரே உயிரில்லா வாழ்வினிலே உயிர் தந்த தெய்வம் நீ உயிரில்லா வாழ்வினிலே உயிர் தந்த தெய்வம் நீ துயர் போக்கி துணையாக வா மனம் இறங்கும் மனம் இறங்கும் மனம் இறங்கும் ஆண்டவரே ஒரு வார்த்தை சொன்னாலே நலமாகுமே மனம் இறங்கும் ஆண்டவரே உமது அருள்வரம் வேண்டினோ உம் புகழ் நிதம் பாடவே உமது அருள்வரம் வேண்டினோ உம் புகழ் நிதம் பாடவே
முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதன் இதனை அறிய இயலா. குறைகள் நீக்க நம்பிக்கையின் உதவி பெறுக. தந்தை அவர்க்கும் மகன் அவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியாக்கும். மீட்பின் பெருமை மாட்சிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக. இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவியானவர்க்கும் அளவில்லாத சமப்புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. ஆமென். வானின்று அவர்களுக்கு அப்பமளித்தீரே, இனிமையெல்லாம் தன்னகத்தில் கொண்ட அப்பம் இதுவே. மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அல்வடையாளத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீ. உம் திருவுடல் திருரத்தமாகியவற்றின் தூய மறைவருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் துய்த்து உணர்ந்து மகிழ அருள்வீராக. தந்தையாகிய இறைவனோடும் தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகிறோம். ஆமென்.
உம்மைக்கே எல்லா காலமும் தொழுகையும் புகழும் போற்றியும் ஆட்சிமையும் உண்டாக கடவது. போற்றியும் ஆட்சிமையும் உண்டாக கடவது. தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.